சர்வீஸ் கூட எடுத்து போயிட்டுருக்கேன். செயின் சவுண்டு கேவலத்துலையும் கேவலமாக கேட்குது. நிறைய பேர் 2வது கீழே எப்படி ப்ரோ மூவ் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா வெள்ளை கலர் துணி தொங்கிட்டு இருக்கு. முன்னாடி மாதிரி வண்டியை நல்லா திரும்ப முடியலங்க. ரொம்ப வைப்ரேஷன் ஆகிற மாதிரி தெரியுது. இன்ஜின் சவுண்டு கேட்குது கட்டப்பட்டன்ட்டு. அரௌண்ட் அடுத்த ஒரு புதன்கிழமையா சம்பவம் ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஒஸ்ட்டுங்கோ. சர்வீஸோட போகிறோம். ஆனால் பெரிய பில்லு தேய்க்க போகிறாங்க மட்டும் தெரியுங்க. ஃப்ரெண்டில் என்ன பண்ணுறது தெரியல. லக்கா எனக்கு அருமம் தெரில. ஆனால் சிபியில் இருக்குது, அது கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். அது வரணும். தேங்க்ஸ்ண்ணா. நான் வேறு எதுவும் மாத்திரமே நினச்சிட்டு இருந்தேன். நான் இதை பில்லு தானே கொடுக்கல. ஏன்னா பில்லு வந்து 3000. யார் அவன் யாருன்னு தெரியல. எல்லாரும் அவனை ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த அவங்க ஆர்டிஸ்ட் பைக்கை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூட எடுத்து போயிட்டுருக்கேன். செயின் சவுண்டு கேவலத்துலையும் கேவலமாக கேட்குது. கரெக்டாக போய்ட்டார் வண்டிக்கார திட்டு. சர்வீஸ் சிம்பிள்ன்றது கரெக்டாக காமிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:02 ஆகுதுங்க. இன்றைக்கி என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு போய் சர்வீஸ் விட போகிறோம் வண்டியை. சர்வீஸ் விட்றதுலே நிறையா யோசனைகள் இருக்குது எனக்கே. ஏன்னா நம்ம இதில் செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக போயிடுச்சு. கரம்னு பின்னாடி சவுண்டு கேட்டுட்ருக்கு. செயின் லூஸ் ஆகாததுனால ரொம்ப டைட்டாக இருக்குது வண்டி. ரொம்ப ஹார்டாக உள்ள மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் தென் ஆயில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 5600. ஆமாம், 5600 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம். லாஸ்ட்டாச்சு இது ஆயில் சேஞ்ச் பண்ணதுலேருந்து. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம லேயில் தான் சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தோமா. ஸோ இப்போ போயிட்டு வண்டியை சர்வீஸ் விடுவோம் தான் கிளம்பிட்டாங்க. 2வது கீழே மூவ் பண்ணுறேன்னா, நிறைய பேர் 2வது கீழே எப்படி ப்ரோ மூவ் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே ஹாஃப் கிளச்சில் வச்சுட்டு இழுத்துறேன். நான் எந்த சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணோன்னா, KTM சர்வீஸ் சென்டர் மாம்பழம். என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா வெள்ளை கலர் துணி தொங்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஊர்லேருந்து வந்திருப்போம் சென்னைக்கு. வண்டியை ஒரு பெரிய பழத்தில் விட்டாங்க ஊர்லேருந்து வரும்போது. வளரிய பிரகதீஸ்வரன். ஒன்றும் காய்ஸ், நான் நேற்று போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் ஊருக்கு வந்திருப்பேன். ஒன்றும் காய்ஸ், போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். நான் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருப்பேன். ஸோ வரும்போது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் விட்டேங்க. அந்த பள்ளத்தில் விட்டதுனால வந்த நிலமை தான் இது. சும்மா நார்மலாக இருட்டில் வந்துட்டு இருந்தேன் நைட் ட்ரைவ் பண்ணிட்டு. அப்போ பெரிய பள்ளத்தில் விட்டு ஃபுல் சஸ்பென்ஸ் அப்படியே உள்ளே வாங்கினுச்சு. வாங்கும்போது மர்க்காலில் பட்டு சைடில் உள்ள ஒரு DRL மட்டும் உடஞ்சி போச்சு. அது வாரண்டியில் கிளைம் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் ஒருத்தர் சொன்னாப்புல. ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்கோம் ப்ரோ அப்படின்ட்டு. அதனால் இப்போ கேட்கலான்னு இருக்கேன். கேட்டால் அதையும் மாற்றிட்டு தென் இந்த பார்த்தீங்களா அந்த ஹேண்டில் கார்டு இருக்குல்ல, இது இந்த இடத்துல கலண்டு போயிடுச்சு. இதோ இங்கே ஒன்று இருக்கும். இதை மாதிரி அது எங்கே போச்சுன்னு தெரில. இன்றைக்கி தான் பார்க்குறேன். அன்றைக்கி கூட பார்க்கல ஊர்லேருந்து வரும்போது. இன்றைக்கி சர்வீஸ் விட போகிறோமே, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆராயலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த போல்ட்டை காணும், இந்த மேலே உள்ள இந்த கேப் மாதிரி இருக்கும் அதையும் காணும். ஸோ அதனால தான் வைப்ரேஷன் அதிகமாக கேட்டுட்டு இருந்திருக்கு எனக்கு. அது எனக்கு தெரியவில்லை. முன்னாடி மாதிரி வண்டியை நல்லா திரும்ப முடியலங்க. ஒரு 5005 கிலோமீட்டர் ஓடிடுச்சா லாஸ்ட்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணி. ஸோ அதனால் வண்டி இன்ஜின் நாய்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாகவும் உள்ள வண்டி ரொம்ப வைப்ரேஷன் ஆகிற மாதிரி தெரியுது இன்ஜினு. அதனால் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் சர்வீஸ் விட்டே ஆகணும்னு எடுத்துகிட்டு போகிறேன். அது இல்லாமல் 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பெட்ரு. இல்லைனா வண்டி கண்டம் ஆகிடும் கண்டிப்பாக. செயின் ஸ்ப்ராக்கெட் எனக்கு இன்னுமே இருக்குங்க சொல்லப்போனால், அதான் உண்மை. ஆனால் லாங்கு போனோம்னா செம்ம சவுண்டு கேட்குது கட்டப்பட்டன்ட்டு. அரௌண்ட் 20500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். 20000 கிலோமீட்டர் ஒர்த்து ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான். இருந்தாலும் இன்னும் பல்லு இருக்கே கொஞ்சம். ஆனால் லாங்கு போகும்போது செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் மாற்றலான் இருக்கேன். ஸோ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்து கரெக்டாக ஒரு 8 நாள் ஆகுதுங்க. வண்டி அப்படியே நிறுத்தி தான் வச்சுருந்தேன் சர்வீஸ் பண்ணாமல். இவங்க மறுபடியும் ரைடு போகிறோன்னே ஞாபகம் வந்து சர்வீஸ் ஒன்று எடுத்து வந்துடும்டான்ட்டு வந்து கொடுத்து வரேன். தெரில, ஒரு நாளில் கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு கீழே வந்து இன்ஜினில் லைட்டாக ஆயில் கசிக்குது. அது என்ன கருமோன்னு தெரில. ஆயில் சீல் அந்த இடத்துல உள்ளது போயிடுச்சான்னு தெரில. ஆனால் அந்த வண்டியில் ஒரு மைனஸ் அது ஒன்று. ஆனால் நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் சர்வீஸ் வந்துட்டேன். அதாவது சர்வீஸ் சென்டருக்கு எங்கடா இருக்கு வண்டி அந்த இருக்குது. சர்வீஸ் விட்டுட்டு நான் என்ன ஏதுன்னு கேட்டு
என்னடா இவ்வளோ வண்டி நிற்கிது 10 மணிக்கெலாம். 9 மணிக்கு கூட்டம் இருக்காது, பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே. நம்ம காலைல விட்டுருங்க 8:09. என்னையா அடுத்த வாரம் புதன்கிழமையா? அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் இல்லையா? அதுக்கு முன்னாடி இல்லை, வண்டி இருக்குது, அதுக்கு முன்னாடி ரூம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னதுன்னா சர்வீஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பேஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போ இப்படி கொண்டு வந்து விட்டோம்னா பண்ண மாட்டாங்களாம். ஏங்க இவ்வளோ வண்டி நிற்கிது உள்ளே, அவ்வளோ வண்டி நிற்கிது, ஆள் இல்லை என்னன்னு தெரில. வண்டி வேறு நல்ல சவுண்டு கேட்குது, இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது வேறு. வண்டி ஓட்ட முடியாது போல இருக்குது. இது ரொம்ப ஒஸ்ட்டுங்கோ. முன்னாடிலாம் அப்படி இருக்காதுங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்ற பேஸ்லாம் இல்லை இருக்கும் தான். பட் ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்காது. நான் காலைல ஒரு 9 மணிக்கு வந்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும், போய் விட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா இவ்வளோ வண்டி நிற்கிது. உள்ளே வண்டி நிறுத்தவே இடம்ல, அந்தளவுக்கு வண்டி நிற்கிது. இல்லை 7 நாளைக்கு ஃபுல்லாக இருக்குன்னா கஷ்டம். அந்தளவுக்காடா கேடிஎம் பைக் எடுத்துட்டீங்க எல்லோரும்? அவ்வளோ பாவிங்களா? இல்லை பைக் எடுத்த பிரச்சனை இல்லை, என்ன இப்படி இருக்குது சர்வீஸ் சென்டரு அப்படின்றதான் யோசிக்கிறேன். ஓகே, அடுத்த வாட்டி சர்வீஸ் விடும்போது நான் பேசுகிறேன். The next day. Hey guys, day 2 ஆஃப் சர்வீஸோட போகிறோம். போன வாட்டி போய்ட்டு தான் திரும்பி வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி வாங்க போகலாம். செம்மையான தூக்க கலக்கத்தில் இருக்கேன், ஏன்னா இப்போ தான் எழுந்தேன். ஸோ அப்படியே போவோம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஸ்லாட்டு. இன்றைக்கி விட்டோம்னா அடுத்த முறை கொடுக்க முடியாது நம்மளால். தலைவில் இப்போ ஸ்லாட்டு புக் பண்ணதுனால தான் 9 மணிக்கெலாம் போயிட்டுருக்கேன். இல்லைனா 9 மணிக்கெலாம் போயிருப்பேன். போன வாட்டி அப்படி தான் போனேன். ஆனால் இவ்வளோ கூட்டம் எதுக்குங்க எனக்கு புரியல. முன்னெல்லாம் அப்படி இருக்காது. ஒரு 8:45 போனோம்னா யாரும் இருக்க மாட்டாங்க, வண்டியை விட்டு வந்தோம்னா எடுத்து வந்துடுவாங்க. இப்போலாம் தெரில, ஸ்லாட்டு தான் புக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. வண்டியை வந்து கழுவாமே கிடக்கு வெறும் 10 நாளைக்கு மேலே. ஏன்னா சர்வீஸ் தானே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. மிகப்பெரிய வேலைகள்லாம் வச்சுருக்காங்க அவங்கள செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி வண்டி வந்த வண்டியே இருக்கும், நம்ம வண்டி கிடைக்குமான்னு தெரில. இன்றைக்கி வேறு எனக்கு வேறு வேணும். ஏன்னா இன்னும் 2 நாள் நம்ம வெளில ரைட் போக போகிறோம். எங்கே ஏதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் இப்போதைக்கு போய் சர்வீஸ் விட்டு வண்டியை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டிக்கு 1 நாள் 2 நாள் ஆகிடும் நினைக்கிறேன். ஆனால் பெரிய பில்லு தேய்க்க போகிறாங்க மட்டும் தெரியுங்க. ஃப்ரெண்டில் தெரிலங்க, ஆனால் வரப்போகுது பில்லு கொஞ்சம் பெரிய பில்லாக மட்டும், அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியும். அப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டெலாம் இடையில மீட் பண்ணேன். அவர்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வீடியோ போட்ட பார்த்து 250 எடுத்துருக்காராமா. ஆனால் செலவே எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காப்புல. அதாவது வண்டியோட எக்ஸ்ட்ரா உள்ள செலவு, மெயின்டெனன்ஸ் இல்லாமல். ஆனால் நான் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதான் பண்ணியிருக்கேன். அவர்லாம் 250 வாங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு போது கஷ்டம். 250 நிறைய கம்ப்ளைண்ட் வருது போல். 390லையுமே நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரில. நான் உடச்சதை தவிர வேறு எதுவும் பெருசெல்லாம் கம்ப்ளைண்ட் வரல. என்ன பண்ணுறது தெரியல, லக்கா எனக்கு கருமம் தெரில. 6 months later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கான பாஸு, பைக்கு ரெடி. என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னு தெரில. பில்லு கேட்டால் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணுறேன். ஓ இல்லை செம்மையாக இருக்குல்ல, பிளாக்கு 250. ஓகே. ஸோ கைஸ் பைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் தண்ணி குடிச்சு வெயிட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஃபேஸே காட்டல, அதனால தான் சும்மா காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ தெரிலங்க, ஃப்ரண்ட் அந்த உடஞ்ச லைட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணலை. அது வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா கலர் டிஆர்எல் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்டு இருக்கான், அதை வாங்கி அப்படி போட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சிபியில் இருக்குது, அதை கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். அது வரணும். அப்புறம் சேஞ்ச் ப்ராக்கெட் மாற்றல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டோம் பர்ச்சேஸ் பண்ணி. அது இப்போ சர்வீஸ் விட்டுட்டு போய் நாளைக்கு போய் அதை மாற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதான். எங்கள் பைக் வரட்டும், என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கான்ற சொல்கிறேன். பைக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க சூப்பராக. ஓகேண்ணா. ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஃபிட் பண்ணி தான் வச்சுருந்தீங்க. ஆமாம், அது இதை ரிவீட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இது உடம்பு இருந்துச்சு. ஆமாம், இதையும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, கழட்டு உடஞ்சதுன்னு. ஆமாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? கழட்டிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் வந்து அது க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். சூப்பர்ண்ணே. யார் நீங்கள் தான் பண்ணீங்களா? தெய்வமே.
தேங்க்ஸ்ண்ணா. நான் வேறு எதுவும் மாத்திரமே நினச்சிட்டு இருந்தேன் நான் இதை. இப்போதைக்கு மாத்திரம் நான் தான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே. அதாவது நீங்கள் மாத்திரை மைண்டில் இருந்திருப்பீங்க. ஆமாம், அன்னைக்கு புதுசு மாத்திரம்னு சொன்னார். பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு நீங்கள் சொல்லி போனீங்கன்னா கூட அது யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அது புதுசாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அது காஸ்ட்டே உங்களுக்கு 3000 கிட்ட வரும். ஆமாம் சொன்னார். அதனால தான் நான் டிஆர்எல் மாற்றிலான்ட்டு விட்டேன், வேணா விட்டுருங்க அப்படின்ட்டு. செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக போயிடுச்சுல. கொஞ்சம் வீக்காக இருக்குது. வீக்காக இருக்கா போயிடுச்சா? இல்லை வாங்கி, ஆனால் பிராஸில் வாங்கி வெளில பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஓகே மாற்றி. ஆனால் அந்த இன்ஜினில் மாற்றியாச்சு. ஆயில் லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது இதுதான் ஒன்றும் இல்லை ப்ரோ, செக் பண்ணிட்டேன். இதுதான் ஒன்றும் ஆகுது. இது வந்து நீங்கள் ரைடு போயிருக்கீங்க. ஓகே, அந்த டெஸ்ட்டு தான் இது. இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இதுவும் அடிக்கூடாது. என்னது வாட்டர் வாஷும் கன்னும் ஃபோர்ஸ் அடிக்கூடாது. அதை க்ளீன் பண்ணி பார்த்தேன், ஆயில் லீக் ஆகுது. இல்லை ஓகே. அங்கே ஆயில் லீக் ஆகுது, அது தெரியுது எனக்கு. ஏன்னா முன்னாடியே ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அண்ணாட்ட சொன்ன அவர்கிட்ட, கிஷோர் இருப்பார்ல, அவர்கிட்ட முன்னாடியே சொன்னேன். அவர் அந்த இடத்துல எப்போவுமே சீல் அது இதில் ஒரு ஃபெயில் மாடல் வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா இப்போ நான் செக் பண்ணியிருந்தேன், நான் எதுவுமே வரல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் ஓகே வராது, அதிகபட்சம் சான்ஸ் இல்லை. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஆரில் தாங்க உடஞ்சிருந்துச்சு. நான் கூட புதுசு மாற்றணுமோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். ஆனால் க்ளூ போட்டு ஒட்டிட்டாங்களாம். வேறு லெவலில் குட் சர்வீஸுங்க, சூப்பரு. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சுல, இதை வச்சு ஓட்ட முடியுமா? ஒரு 500 கிலோமீட்டர்ஸு நம்ம ஓட்டிட்டு நம்ம தான் பிராஸில் வாங்கி வச்சிட்டோம். அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்புறம் அந்த வண்டியில் நமக்கு வந்து ரிவீட்டு கலந்து இருந்துச்சு, போல்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, லுக்கே சூப்பராக இருக்குது வண்டி. அது ஒரு பயம். நான் லாங் ரைடு போனோம்னா ஃபுல்லாக லீக் ஆகி ஆயில் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா இதுலாம் வெயிட் பண்ணியாச்சு போட்டு. ஓகே, இதுக்கு மேலே ஆகுதானே வேணால் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா அதனால தான் இப்போ அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துரு. ஏன்னா சப்போஸ் அந்த பழைய இதுவே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அது லீக் ஆகுதுன்னு ஃபைனலி பைக் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்துருச்சு. அழுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் நிறையா ஆயிருக்கு வண்டியில். வண்டிக்கு பிபிஎஃப் பண்ணலான்னு இப்போ தான் ஐடியா வருது. அதாவது வண்டி எடுத்து ஒரு வருஷம் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இப்போ தான் பைக் ஐடியா வருது எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக டென்ட்டு மாதிரி தெரியுது பாருங்கள். ஓகே, நான் கூட லைட் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ண போகிறேன்ட்டு. ஓகே டன்னு, லைட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயோ என்ன பார்க்கணும்னு நினச்சேன், ட்ரிப்பு பார்க்கணும்னு நினச்சேன். சர்வீஸு 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியை. 20,162 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அவ்வளோதான், போகலாமா? ஓகே. இது மேலே ஓட்டின ஸ்டிக்கர் வந்து இப்படி ஆகிடுச்சுங்க. நம்ம பிச்சு எடுத்துகிட்டு வேறு ஸ்டிக்கர் தான் ஓட்டணும். அதாவது இந்த லேமினேஷன் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அதுதான் ஒட்டணும். ஓட்டிட்டு நம்ம சூப்பராகிடும். எதையும் மறந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பில்லு தான் கொடுக்கல. ஏன்னா பில்லு வந்து 3,982 ரூபா, ரவுண்டாக 4000ரூவான்னு சொல்லலாம். ஆனால் பில்லு என்னென்ன மாற்றிருக்காங்கன்றது எனக்கு இன்னும் வரலைங்க. நான் போயிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு என்னென்ன மாற்றிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் செயின்லாம் வேறு லெவல் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது வண்டி. நாய்ஸ்லாம் ஃபுல்லாக அரஸ் ஆகிடுச்சு. 1 2 செயின் ஓரளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீல் அலைன்மெண்ட் பார்க்க சொல்லியிருந்தேன், அது நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீலில் உள்ள அந்த பால்ட்ரஸ் வச்சு ஒன்று இருக்குமே, அது பேரிங்காக செக் பண்ண சொன்னேன், அது பார்த்துட்டாங்க. ஸ்டேரிங் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பேரிங்கையும் பார்க்க சொன்னேன், அதுவும் பார்த்துட்டாங்க. ஓகேவாக இருக்கும், அது சேஞ்ச் பண்ணலையா. ஸ்பார்க் பிளக் மாற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா மாற்றினதுன்னா, மற்றபடி இல்லை. அப்புறம் பின்னாடி சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லியிருந்தேன், செக் பண்ணிட்டாங்க, கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 4க்குமே செக் பண்ண சொன்னேன்னா அதுவும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி, எல்லாமே ரெடி தான். செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் நான் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டு கண்டிப்பாக அதை மாற்றிட்டு தான் அடுத்த ரைடு கிளம்புவேன். அடுத்த ரைடு எங்கன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வீடியோவும் ஃப்ரண்ட்டில் அந்த டிஆர்எல் மாத்திர வீடியோவும் வரும்னு நினச்சேன், அடுத்த வீடியோ போடுவோன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள டிஆரில் வந்து க்ளூ போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க. சந்தோஷம். 3000 சேவ் பண்ணிட்டார் அந்த அண்ணா எனக்கு. உண்மையை சொல்ல போனால் சர்வீஸ் சென்டர் வந்து எல்லாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. சில பேர் மாதிரி நல்லவங்களாக இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க. காஸ்ட் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி தருவாங்க. அதனால்
இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா இந்த ப்ரோவும் சரி, இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. கிஷோர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பார், அவர் தான் ஃபஸ்ட் நமக்கு பண்ணிட்டுருப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் பில்லிங் பண்ணார் பாருங்க, அவர் அப்புறம் வண்டி எடுத்து வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் புது ஆள் தான், அதாவது நான் பார்க்குற புது ஆளுங்க. ஆனால் சூப்பராகவே ரெஸ்பான்ஸ் பண்ணி காசு நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நான் லைட்டில் காசு நமக்கு போகுதுன்னு தான் யோசித்தேன். ஏன்னா பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு கையில், அது வரத்துக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும் காசு வர. அது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு யோசித்தேன். ஓகே, அது வரைக்கும் அழகாக ஓட்டலாம் வண்டியை வச்சு. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் ஒரு 3500 வந்துருச்சு. இங்கேயே மாற்றினா 4500 சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து பிராஸில் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜென் 3க்கு வந்து பிராஸ் வந்து கிடைக்காது. அதாவது 2025 மேனுஃபேக்சர் வண்டிக்கெலாம் கிடைக்காது. நம்மளது வந்து 2024 2024 ரெடி பண்ண வண்டியா, மேனுஃபேக்சர் பண்ணுற வண்டி. அதனால் அதுக்கு மட்டும் அவைலபிள் இருக்குது. ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு பெங்களூரில் ஒரு கடையில். அந்த கடையில் போய்ட்டு நான் வாங்கிட்டேன், அது வந்துருச்சு. நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை சேஞ்ச் பண்ணுறத. ஸோ அது ஒரு 3500 வந்துச்சு. இது ஒரு 4000ரூவா, இதில் 7500 போயிடுச்சா. இப்போ அது ஒரு 3 ரூபா வச்சா ஒரு 10 ரூபா ரவுண்டாக வந்திருக்கும். நல்ல வேலை அந்தனா ஒட்டி கொடுத்ததுனால ஓகே ஆகிடுச்சு. பேட்ரு தான் சூப்பர். அப்புறம் நான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். போன சர்வீஸ் பண்ண வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. 250க்கு பதிலாக 390க்கு பதிலாக 250 எடுங்க பெஸ்ட்டுன்ட்டு. ஆனால் எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா எனக்கு நான் சொல்லி ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி எடுத்துருக்காராமா, எடுத்து செலவு தான் அதிகமாக பண்ணியிருக்கேன்றாப்புல. எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஏதோ சேஞ்ச் பண்ணனாப்புல ஸ்டேரிங்கில் அது போயிடுச்சு. அப்புறம் அந்த பேரிங்லாம் போயிடுச்சு 6000 கிலோமீட்டருக்குள்ளே. அது நிறையா கண்ட சொன்னாப்புல. ஆனால் சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா என் வண்டி எந்த செலவுமே எனக்கு வைக்கல. அதாவது நம்ம உடைக்கிற வண்டி இதை வேறு, இந்த கண்ணாடியை உடைச்சேன், இந்த இதை லிவரை உடைச்சேன். நானாக உடச்சி மாற்றின செலவை விட எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே வைக்கல வண்டியாக. ஏன்னா நிறைய பேருக்கு சஸ்பென்ஸ் போயின்னு சொன்னாங்க. 390லே சஸ்பென்ஸ் போயிருக்கான் பேக்கு. ஆனால் எனக்கு போகல. நான் லடாக்கில் அப்படி போட்டு நொறுக்கி எடுத்தேன் வண்டியை. பள்ளமாக மேடெல்லாம் பார்த்ததே கிடையாது, அந்தளவுக்கு ஓட்டினேன். ஆனால் பயந்து தான் வந்து வண்டி சர்வீஸ் விட்டேன். இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுது, இது மாதிரி செலவு வைக்கிது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது சத்தியமாக தெரியல. நான் ஓட்டுறதுனால வருதா அப்படின்றதும் தெரில. ஏன்னா நான் ரொம்பலாம் பள்ளமேலாம் பார்க்காம ஓட்டுவேன். ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இந்த 2வது கியரில் ஆஃப் ஆகிறது மட்டும் எப்போ தான் முடியும் தெரில இந்த வண்டிக்கு. லைட்டாக 2வது கியரில் போகும்போது லைட்டாக அப்படியே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்படியே டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அப்போ இருக்குது. நானும் நிறையா வாட்டி சொன்னாலும் இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே விட்டாச்சு. இது 390ன்னு உள்ள ஒரு இது போல் இருக்குது. ஸோ கைஸ், நிறைய பேர் இந்த 390 எடுக்கிறது 250 படி எடுக்கிறதுன்னு சொல்கிறீங்க. 390 என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஹிமாலயன் வச்சுருந்தேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா செலவை விட இது கம்மியாக தான் எனக்கு கொடுக்குது மெயின்டெனன்ஸு. ஏன்னா அந்த சர்வீஸ்க்கு மட்டும் தான் இது காஸ்ட்டு செலவு பண்ணுறேன் தவிர, அதாவது 5000 கிலோமீட்டர் ஒன் டைம் சர்வீஸுக்கு 3500 அவ்வளோதான் வரும். எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணால் தான் 5000 வந்திருக்கு. இல்லை ஒரு 3500 தான் கரெக்டாக வரும் நார்மலாக. இது மட்டும் தான் நான் செலவு பண்ணுறேன், வேறு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இல்லை. நானாக ஏதாவது அசசரிஸ் ஆட் பண்ணால் தான் செலவு பண்ணுவேன். மற்றபடி வண்டி எந்த செலவும் எனக்கு வைக்கல. இப்போதைக்கு 20000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஆனாலும் ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போட போகிறேன் 390 பற்றி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க. அது ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன் லாஸ்ட்டில். இருந்தாலும் இதில் சின்ன டிப்பு மாதிரி தரேன். எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இந்த வண்டி நல்லா தான் போகுது. எனக்கு பெருசாக செலவு வைக்கல. ஆனால் அந்த வண்டி எடுத்தவங்க நிறைய பேர் செலவு வைக்கணும் வேறு சொல்லியிருந்தீங்க. அது என்ன எதனால் வைக்கிதுன்னு எனக்கு தெரில. எனக்கு லக்காக என்னென்னு தெரில. நம்ம சாரா வந்து நமக்கு அந்தளவுக்கு எந்த செலவும் வைக்கலை. 3 நாளுக்கு அப்புறமா தான் வண்டி அவங்க கொடுக்க முடிஞ்சுது அவங்களால. ஏன்னா வண்டி நிறைய நின்றுச்சு சர்வீஸுக்கு பார்த்தேன். ஸோ இப்போ தான் கால் பண்ணார், ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணார். நான் வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டேன். ரேபிடோ புக் பண்ணி போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் நைட்டு ஊருக்கு போகிறேன். ஸோ வண்டி இன்றைக்கே கொண்டு நிறுத்திட்டோம்னா 2 days கழிச்சு நான் ஊர்லேருந்து வருவேன். அதுக்கப்புறம் அடுத்து ரைடு எடுத்துகிட்டு போனேன் வண்டி எங்கேயாவது. ஓகே, சூப்பராகி இருக்கிறது சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி. நிறைய வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குன்ட்டு. ஏன்னா சர்வீஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் ஓட்டுனால அது மாதிரி ரொம்ப கொடூரமாக கேவலமாக இருந்துச்சு வண்டி. இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நான் எங்கள் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டேன். அண்டே இந்த பைக் யாராவது வாங்குறீங்கன்னா அந்த இது கொடுப்பாங்களே, ஸ்லிப்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே, பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிசிப்டாக இது ஒன்று கொடுப்பாங்களே, எவ்வளோ இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் உள்ளதை பார்த்துட்டு அப்படியே ஓட்டுறாலாம் இந்த இது வாங்காதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. அதை அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமே அதை படிச்சுட்டு பைக்கை யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. பைக்கு தான், எவ்வளோ முடியுமோ ஓட்டு. செலவு வந்தால் மட்டும் செலவு பண்ணிக்க, அவ்வளோதான். இதுக்கு நீ இவ்வளோ இதில் போகணும், இந்த ஸ்பீடில் தான் போகணும், இவ்வளோ நேரம் இது பண்ணணும், இந்த நேரம் ஸ்டாப் பண்ணணும், இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் இதில் தியரிக்கு ஓகே, ப்ராக்டிக்கலுக்கு செட் ஆகாது. அதனால் வண்டி நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது வண்டி எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து. அதனால் ரொம்ப யோசிக்காமல் அழகாக ரைட் பண்ணுங்கள். ஏதாவது உடஞ்சி டேமேஜ் ஆனால் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். வாட்டர் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அழுக்காங்க அப்படியே திட்டுதான் இருக்குது.
பாலிஷை போட்டு தேய்ச்சி கழுவி கொடுத்துட்டாங்க, தொடச்சி கொடுத்துட்டாரு கடைசியில். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். சர்வீஸ் காஸ்ட் வந்து 4000 ரவுண்டாக வந்துச்சு. ஓகே தான், ஏன்னா 3500 நார்மலாகவே வந்துடும் சர்வீஸ் காஸ்ட்டு. இதோட சேர்த்து நமக்கு இந்த ஸ்பார்க் ப்ளக்கு மாற்றினது, அப்புறம் செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு 4 ரூபா வந்திருக்கும். அது என்னென்னு ரிசீவ்ட் ஆனால் லாஸ்ட்டில் இந்த பக்கத்தில் நான் போடுறேன். அதை அப்படியே பார்த்துங்க எவ்வளோ வந்துச்சுன்னு. 3500 நார்மலாக எப்போதுமே வர்றது தான் சர்வீஸுக்கு, ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுறதுனால. பார்த்தீங்களா, அங்கங்கே திட்டு அப்படி இருக்குது. இது ஒன்று தான், ஏன்னா அவங்க வந்து நல்லா கழுவிருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் வாட்டர் சர்வீஸ் பண்ணி அடுத்த நாள் தான் அவங்க சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்படியே படிஞ்சு போய் கிடக்கு. ஓகே, இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை.